ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி கிருத்திகையும் கூட. ரொம்ப விசேஷமான நாங்கள் இன்றைக்கி பவானி அம்மன் கோயில் பெரியபாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். போகும்போதே பார்த்திங்கன்னா 11 மணிக்கே நாங்கள் கோயில் உள்ளே போய்ட்டோம். ரொம்ப காலியாக இருந்தது, ஒருத்தர் கூட இல்லை. க்யூ அப்படியே நீளமாக போயிட்டே இருக்குது. நம்ம போயிட்டு நேராக சாமியை பார்த்தாச்சு. தரிசனம் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போனால் சாமி நேராக இருக்கும். சாமியில் கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வந்து விழுந்து கும்பிட்டு விளக்குலாம் ஏற்றுறதா இருந்தால், கற்பூரம் ஏற்றுறதா இருந்தால் அங்கே தான் ஏற்றணும். இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டலாம். இதுதான் கோசாலை. இங்கே வந்து லக்ஷ்மியை வந்து வேண்டிக்கிட்டு நம்ம ஏதாவது பழம் அது போல் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பக்கத்துலேயே முடிக்காணிக்கையும் பொங்கல் வைக்கும் இடமும் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப வந்து நிறைய இடம் இருக்குது, நிறைய அடுப்பு இருக்குது. தாராளமாக கூட்டம் வந்தால் கூட தாராளமாக வந்து வச்சுட்டு போகலாம். வெள்ளிக்கிழமை தான் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்கும். ஆடு கோழி வேண்டுதல் இருந்தால் இங்கேயே விற்கிறாங்க. நம்ம வாங்கி இங்கேயே கொடுத்துட்டு மொட்டை அடிக்கலாம், வேப்பஞ்சாலை கொடுக்கறது. ஏன்னா இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தால் நிறைய கடைகள் இருந்தது. அதில் ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஏரியும் இருக்குது.